ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே பெங்களூரை சேர்ந்த சக்தி சரவணன் அம்மு தம்பதிகள், இவங்களுடைய பையன் கல்லூரியில் போய் சேர்ந்தானுங்க. அந்த கல்லூரியானது இவங்க குடியிருக்கும் வீட்டை காட்டிலும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதன் காரணமாக கல்லூரிக்கு பக்கத்தால் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமேன்னு இவங்க யோசனை பண்ணி அதை பற்றி அம்மாகிட்ட கேட்குறாங்க. அம்மா பல முறை கேட்டும் அம்மா அதற்கு பதில் சொல்லவே இல்லை. இந்த நிலையில் இங்கே ஒரு வருடம் கழித்து அம்மா சொன்னாங்க, நவராத்திரி டைமில் 10 காப்பு 10 அபிஷேகத்துக்கு பணம் கட்டிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு இவங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதான் அம்மா சொன்ன மாதிரி காப்பு அபிஷேகத்தில் கட்டிட்டோம்ல, அப்போ நம்ம உடனே வீடு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களாகவே முடிவு பண்ணி கல்லூரிக்கு பக்கத்தால் ஒரு வாடகை வீட்டுக்கு எல்லாம் குடி போயிட்டாங்க. குடி போன அன்னைக்கு சிலிண்டருடைய ரெகுலேட்டர் உடஞ்சி போச்சுங்க. மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சலெல்லாம் அங்கே காமிச்சிருக்குது. அப்புறம் எப்படி ஒரு வழியாக பால் காய்ச்சி அங்கே இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் இரவு நம் குரு பகவான் அவர்கள், அவங்களுடைய பையன் பேர் ராகுலுங்க, அவருடைய கனவில் இங்கே மாட்டிக்கிட்டியா பசம்மா, உடனடியே காலி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே போங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்களாம். அதான் பாருங்க. அப்புறம் அவங்க அடுத்த நாள் எல்லாம் தடா உடனே எல்லா சாமான சட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணிட்டு பழைய வீட்டுக்கே வந்துட்டாங்களா. எப்படி பார்த்தீங்களா? நம்மளாகவே முடிவு எடுக்கக்கூடாது. எதையும் அம்மாவை கேட்டு செய்யணும். சக்திகளை நம் குருவான் உத்தரப்படி நடக்க வேண்டும். ஓம் சக்தி.